கேப்டனுக்கு பிறகு நிர்வாகங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. விசுவாசத்துக்கு அங்கே இடம் இல்லை. நீங்க இப்ப ஃபீல் பண்ற விஷயங்கள் மன்றத்துல இருக்கக்கூடிய கட்சியில இருக்கக்கூடிய நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஃபீல் பண்றவங்க கட்சியை விட்டு வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நேற்று ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டாரு. ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, கட்சி வளர்த்தவங்க மன்றத்துக்காரங்க தானே, ஏன் கொடுக்கலையா? ஸோ அதெல்லாம் ஒரு ஆதங்கம் இருந்தது. யாருமே வெளியில பேச முடியல, கேட்க முடியல. அது ஒரு தன்மானத்துக்கு நமக்கு ஒரு இழுக்கு வந்ததுன்னா நம்ம அந்த இடத்துல கன்டினியூ பண்றது கஷ்டம். திருவண்ணாமலையில அவங்க என்ன சொல்றாங்க, அம்மா காலத்திலே இதான் வழக்கம் சொல்லி அண்ணன் எடப்பாடியார் சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. பட் அவங்க அந்த இடத்துல வச்சு கேட்கல. ஏன்னா நான் பின்னாடி இருக்கிறேன், எனக்கு தெரியுது. அவங்க 2 பேருமே கையெழுத்து போட்டாங்க. தம்பியை கேப்டனுடைய மறு உருவமாக தான் பார்க்குறோம். அப்போ அவர் ஃபுல் இன்வால்மெண்டோட உள்ள வரணும். ஸோ அவர் சம் இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்காரோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. 4.5 hours வெயிட் பண்ணி அவங்க கூப்பிடுவாங்க, பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கூப்பிட்டு பேசியிருந்தா நான் டெஃபரெண்டாக போயிருப்பேன். ஏன் ப்ரெஸ்ஸுக்கு அனுப்புனா கூப்பிட்டு பேசக்கூடாதா? கேப்டன் சொல்லும் போது கூட மக்களோடையும் தெய்வத்தோடும் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்லுவார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது கட்சியோட கொள்கையே மீறி போற ஒரு செயலாக தானே பார்க்கப்படுது. திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு கேள்விகள் 1000 வித் நிவேதிதால சிறப்பு விருந்தினரா நம்மளுடைய அரங்கத்திற்கு நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்கள் வந்திருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய கல நிலவரம் பத்தி நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் நிவேதிதா. திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். சொல்லுங்க. ஓகே, தேமுதிக அதோடைய முகமா இருந்திருக்கீங்க. விஜயகாந்த் அவர்களுடைய தீவிர விசுவாசி. எல்லா இடத்துலையுமே அவரை பேசாத நாட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்த ஒரு நபருக்கு சீட்டு கொடுக்கப்படலை. நீங்களும் கடந்த எலெக்ஷன்லேயுமே அதை கேட்டிருந்தீங்க. இப்போது இந்த எலெக்ஷன்லேயுமே 10 சீட்டை உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு சீட்டை எனக்கு கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தையும் நீங்கள் முன் வச்சிங்க. என்ன காரணம்? நான் சீட்டு கொடுக்கலங்கிற ஆதங்கத்தை முன் வைக்கல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு 2011 அவங்க சீட்டு கொடுக்கல. நான் 2006 சேரன் மகாதேவி சட்டமன்ற தேர்தலில் நின்னேன், கட்சி ஆரம்பித்த புதுசில். ஏன்னா அது பிஃபோர் மன்றத்தில் நாங்கள் இருந்தோம். 2011 கொடுக்கல. எனக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னா நான் 2011 கட்சியை விட்டு போயிருக்கலாம். அப்போ நான் போகலை. 2016 நின்னேன் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில். அதே மாதிரி 21 நின்னேன் நான். பட் இதில் கம்மியான சீட்டு, லிமிட்டட் சீட்டு, அது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது நான் எனக்கு பிஃபோராகவே தெரியும். ஏன்னா அந்த பக்கம் அவங்க விருதுநகரை தவிர வேறு எதுவுமே இன்ஜெக்ட் பண்ணலை அவங்க தொகுதி. ஸோ வாய்ப்பு கிடைக்கல, அதனால் நம்ம கட்சியை விட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது அவங்க வேணால் காரணமாக சொல்லலாம். பட் நமக்கு அப்படி நான் அதை நினைக்கல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேப்டனுக்கு பிறகு நிர்வாகங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஸோ அது நமக்கு பிடிக்கல. ப்ளஸ் விசுவாசத்துக்கு அங்கே இடம் இல்லை, உண்மைக்கு உழைப்புக்கு இடம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் வெளியில் வந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொடுத்துருக்கிற 10 தொகுதியில் பார்த்தீங்கன்னா மன்றத்துக்காரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே கொடுக்கல. இப்போ இந்த கட்சி வளர்கிறதுக்கு காரணமே மன்றம் தான், கேப்டனுடைய மன்றம் தான். ஏன்னா அவர் நடிகராக ஆனதுக்கு பிறகு அவர் 2வது வருஷமே மன்றத்தை உருவாக்கிட்டார். அந்த மன்றத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே சீட்டு கொடுக்கல. நான் ஜூனியர் மன்றத்தில், நான் 32 இயர்ஸ் 31 to 32 இயர்ஸ் தான் ஆகுது. பட் எனக்கு மேலேயும் நிறைய பேர் இருக்காங்க. 47 வருஷம்லாம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, 45 வருஷம் இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணமே முருகம்பாக்கம் எக்ஸ்-எம்எல்ஏ அண்ணன் பார்த்தசாரதி அண்ணன், அவரெல்லாம் ரொம்ப சீனியர். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நல்ல தம்பி அண்ணன் எக்மோர் எக்ஸ்-எம்எல்ஏ. அப்புறம் பார்த்திங்கன்னா வசந்த பெரியசாமின்னு மணப்பாறையில் திருச்சியில் இருக்கார். இந்த பக்கம் விழுப்புரத்தில் ராஜா சந்திரசேகரன் இருக்கார். குடியாத்தத்தில் MC சேகர்னு ஒருத்தர் இருக்கார். சேலம் ஆத்தூரில் சுல்தான் பாஷான் இருக்கிறார். திருநெல்வேலியில் ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறார். கலைவாணன் ஒருத்தர் இருக்கிறார். இப்படி மன்றத்தில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ குடியாத்தத்தில் இருக்கிற ஒரு வேட்பாளர் அது ரிசர்வ் தொகுதி. அவர் கட்சிக்கு 10 வருஷம் தான் ஆகுது. ஆனால் ராஜா சந்திரசேகர் ஒரு ரிசர்வ் கேண்டிடேட். அவர் மன்றத்திலிருந்தே இருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் கேப்டனுடைய மன்ற கொடியை வெட்டி சாய்ச்சிட்டாங்க பாமகவில். அப்போது கேப்டன் அவர்கள் ராத்திரியாக அங்கே போய் அந்த இடத்துல, அதே இடத்துல கொடியை நாட்டினார். அப்போ அது கூட உறுதுணையாக இருந்தது ராஜா சந்திரசேகர். அடி தடி தகராறு, போலீஸ் கேஸ் எல்லாமே இருந்தது அவர் மேலே.
ஸோ அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம வந்து சீட்டு கொடுக்கணும். அதுதான் நியாயமான விஷயம். அப்ப அவங்கள எந்த அடிப்படையில இப்போ சீட்ஸ் கொடுத்துருக்காங்க? அதுதான் அது வந்து தான் சொல்கிறேன். ஒரு சிலர் வேண்டியவங்களா இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு. அதனால அவங்க வந்து அதை வந்து மன்றத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்காம, பட் ஒருத்தே ஒரு ஆளுக்கு மன்றத்தில் உள்ளவங்க கொடுத்துருக்குறாங்க. 9 10 சீட்டில் ஒரு சீட்டு வந்து அணையை முருகேசன் அப்படிங்கிறவர் பல்லாவரம் தொகுதி கொடுத்துருக்குறாங்க. மற்ற யாருமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து மன்றத்தில் உள்ளவங்க கிடையாது. ஏஆர் இளங்கவன் கொஞ்சம் லேட்டராக வந்தார். அவர் வேற ஒரு கட்சியிலேருந்து வந்தார். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்டு வந்து மன்றத்தில் உள்ளவங்க கிடையாது. நீங்கள் வந்து தருமபுரி கேண்டிடேட் ஆகட்டும், சேலம் கேண்டிடேட் ஆகட்டும், குடியாத்தம் கேண்டிடேட்டு, போலூர் கேண்டிடேட்டு, யாரை எடுத்தாலுமே அவங்க வந்து மன்றத்தில் உள்ளவங்க கிடையாது. ஸோ அது நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஏன் அப்போ கட்சி வளர்த்தவங்க மன்றத்துக்காரங்க தானே, ஏன் கொடுக்கல? எனக்கு கொடுங்கன்னு நான் கேட்கல. ஸோ நிறைய பேருக்கு கொடுக்கல. ஸோ அதெல்லாம் ஒரு ஆதங்கம் இருந்தது. யாருமே வெளியில் பேச முடியல, கேட்க முடியல. ப்ளஸ் வந்து ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அது ஒரு தன்மானத்துக்கு நமக்கு ஒரு இழுக்கு வந்ததுன்னா நம்ம அந்த இடத்துல கன்டினியூ பண்ணுறது கஷ்டம். பட் அவங்க நம்மளை வந்து, நானும் வந்துட்டு ஒரு பேட்டி டீசெண்டாக தான் கொடுத்தேன். நான் வெளியே வந்துட்டேன், அதனால் நான் கேப்டனை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ அண்ணியை பற்றியோ நான் பேச மாட்டேன். அவங்களும் அந்நியார் அவர்களும் வந்து வெளியில் போயிட்டாங்களே அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கும்போது நான் அவரை ஒரு சகோதரர் மாதிரி தான் பார்த்தேன். எப்போவுமே எங்கள் கூடயே இருப்பார், எல்லா இடத்துலையுமே எங்களோடயே இருப்பார். அவர் அவசரப்பட்டுட்டார் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து பிடிக்கல, அது நம்ம வந்துட்டோம். அதன் பிறகு நம்ம அவங்களையோ குடும்பத்தையோ கேப்டனையோ நம்ம குறை சொல்றது பட் தப்பு. மக்களுடைய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த கூட்டணி போய் சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து திமுகவை எதிர்த்து ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. எல்லா மேடைகள்லயுமே வந்துட்டு போதைப் பொருளை பத்தி பேசியிருந்தாங்க, ஊழல் பத்தி பேசியிருந்தாங்க, எல்லாமே எல்லாமே பேசினேன். இந்த பேசிட்டு 10 ரூபா பாலாஜின்னு சொன்னாங்க, இது அவரு எல்லாமே பேண்ட்ல பண்ணிட்டு யூரின் போயிட்டுன்னு சொன்னாங்க. கூட்டணியில எப்படி போய் சேர்ந்தாங்க? ஒரு சைடுல என்ன சொல்றாங்கன்னா, பயமுறுத்தி கூப்பிட்டுட்டாங்க கூட்டணிக்கு. இன்னொரு பக்கம் இல்ல, அவங்களா தேவைக்காக தான் போய் சேர்ந்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லை, அது வந்து அரசியலில் வந்து நிரந்தர நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. முன்னோர்கள் நம்ம சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பட் அவங்க வந்து சீட்டு ஒருவேளை இதில் வந்து அதிமுகவோட திமுகவில் சீட்டு அதிகமாக கிடைச்சிருக்கலாம். ஸோ அதனால் அது அவங்க கட்சி, அவங்க இஷ்டம். இதை வந்துட்டு அவங்க வந்து நிர்பந்தத்துக்கு போனாங்களா, இல்லைன்னா அவங்க பயமுறுத்தி வந்து கூப்பிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து என்னன்னா, மேல் சபை எம்பி ஒன்று இமிடியேட்டாக கிடச்சிச்சு. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட். ஏன்னா கட்சி ஆரம்பித்து 21 வருஷத்தில் இது வரைக்குமே வந்து அந்த அங்கீகாரம் இல்லை. ஸோ இப்போ இம்மிடியேட்டாக திமுக கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு காரணமாக கூட போயிருக்கலாம். ப்ளஸ் வந்து 10 சீட்டு அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அதிமுகவில் வந்து மேல் சபை எம்பி தரேன்னு சொல்லிட்டு தரலன்னு சொல்லி அந்த அம்மா வந்து அந்நியாரை வந்து சொன்னாங்க. நம்ம இப்போ திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கூட அந்த கடிதத்தை எல்லாம் வந்து காட்டினாங்க. ஆக்சுவலாக வந்து அன்னைக்கு நான் வந்து அங்கே இருந்தேன். நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகத்தில் நானும் இருந்தேன். அதில் வந்து ஐயா எடப்பாடியார் இருக்கிறாங்க, அதுக்கு அடுத்து வந்து அந்நியார் இருக்கிறாங்க, அதுக்கு அடுத்து சுதி சார் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பின்னாடி நான் நிற்கிறேன். நீங்கள் வேணால் விஷுவல் எடுத்து பாருங்கள். நீங்கள் அந்த விஷுவலில் நான் அவங்களுக்கு பின்னாடி இருப்பேன். நான் அந்த கடிதத்தை பார்க்குறேன். அந்த கடிதத்தில் அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, கூட்டணி இந்த மாதிரி 5 பாராளுமன்ற தொகுதியை கொடுக்குறோம், ஒரு மேல் சபை எம்பியை கொடுக்கறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எடப்பாடியார் கையெழுத்து போட்டிருக்காங்க, அந்நியாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. நான் ஒரு சாதாரண ஆள், எனக்கே அதில் தெரியுது வருஷம் போடலை, தேதி போடலைங்கிறது. ஸோ அதில் வந்து எப்போ தர்றோன்னு சொல்லிட்டு வருஷமும் போடலை, தேதியும் போடலை. அப்போ இவங்க அதில் சொல்லியிருக்கணும், வருஷம் போடலை, தேதி போடலை, அதை மென்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு லெட்டர் கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும். இவங்களும் கையெழுத்து போட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ மிஸ்டேக் யார் மேலே? இவங்க ஒருதலை பட்சமாக வந்து குறை சொல்கிறாங்க. நீங்கள் வாங்கும்போதே தேதி போட்டு வருஷத்தை போட்டு, ஏங்க அதில் தேதி இல்லை, வருஷம் இல்லை, வரக்கூடிய மேல் சபை அது எந்த வருஷம் வருது அந்த தேதியை மென்ஷன் பண்ணணும்னு சொல்லணும்ல. அது சொல்லலை அவங்க. ஆனால் திருவண்ணாமலையில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் கேட்டதுக்கு அம்மா காலத்திலே இதுதான் வழக்கம்னு சொல்லிட்டு வந்து அண்ணன் எடப்பாடியார் சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க அந்த இடத்துல வச்சு கேட்கல. ஏன்னா நான் பின்னாடி இருக்கிறேன், எனக்கு தெரியுது. அவங்க கேட்கல, அவங்க 2 பேருமே கையெழுத்து போட்டாங்க. அதில் தேதி கொடுத்து நீங்கள் வருஷம் கொடுத்துருந்தா இப்போ ஐயா வந்து இந்த ஒரு அடுத்த மேல் சபையில் கூட கொடுத்துருக்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் அன்னைக்கே அதை கேட்டு வாங்கல, அன்னைக்கே நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள்
இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது, அடுத்த இடத்துல விஜய் பிரபாகர் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் தான் இருக்கணும். ஆனா விஜய் பிரபாகர் ஆக்டிவா இல்ல. அவர் வந்து பெருசா மேடைகள்ல பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு டாக் போய்க்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே விஜய் பிரபாகருக்கு வந்து அரசியலுக்குள்ள வரதுல ஈடுபாடு இல்லையா? இல்ல அவர் வந்து இல்ல இவ்ளோ இருந்தா போதும் அப்படிங்கிற அவர வச்சிருக்காங்களா? இல்லை, அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மலாம் இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபாதர் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அப்பாவோட தொழிலை பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ நம்ம வந்து தலைவர் இடத்துல நம்ம வந்து தம்பியை பார்க்குறோம். மறு உருவமாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நான் கட்சியில் வெளியில் வந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பேச்சு கிடையாது. எப்போவுமே நாங்கள் வந்து தம்பியை வந்து கேப்டனுடைய மறு உருவமாக தான் பார்க்குறோம். அப்போ அவர் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட உள்ளே வரணும். என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. ஸோ அவர் சம் இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்காரோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் எனக்கு அது வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அவர் ஃபுல் ஃப்ளட்ஜாக வந்திருக்கணும். ப்ளஸ் அந்த மேல் சபை எம்பி கூட அவருக்கு கொடுத்துருந்துருக்கணும். ஏன்னா பார்லமெண்ட் எலெக்ஷனில் நின்று தோத்துருக்கிறாரு. அப்போது அவருக்கு ஒரு ஆறுதல் பரிசாக அந்த மேல் சபை எம்பி கொடுத்துருந்துருக்கணும். இவருக்கு கொடுத்தாங்க. பட் இவர் மேல் சபை எம்பி வாங்கிட்டு அந்த எம்பி பதவி ஏற்கும்போது கட்சிக்காரங்களை 4 பேரை கூட்டு போயிருந்துருக்கலாம். நீங்கள் அதில் வீடியோலையோ ஃபோட்டோஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறையா இருப்பாங்க. ரிலேஷன்ஸ், அவங்க ஒய்ஃபு சிஸ்டரோட ஹஸ்பண்டு, தம்பி யாரோ ஒருத்தர் 3 பேர் தான் வந்து ஃபேமிலி. அது விடுங்க, அந்த ஃபேமிலி விஷயங்கள் நம்ம போகக்கூடாது. எப்படி உங்களுக்கு இந்த எம்பி பதவி கிடைச்சிது? கேப்டனாலையும் கட்சியினாலையும் கட்சிக்காரங்களையாலும். அப்போது ஒரு 2 பேர் கட்சிக்காரங்களை கூட்டு போகலாம்ல. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இப்போது நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுற விஷயங்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க கட்சியை விட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ நேற்று ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டார். நேற்று ஒருத்தர் அதை நம்ம திருச்சியில் லாயர் ஐயப்பன் ஒருத்தர் தொழிற்சங்கத்தில் வழக்கறிஞர் பிரிவில் இருக்கிறார். அவர் நேற்று வந்து இதே மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு, எனக்கு உங்களோட பயணம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா நீங்கள் திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டீங்க, அதனால் நான் வந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் லெட்டர் அனுப்பிட்டு அவர் விலகிட்டார். ஸோ நிறைய பேர் வருவாங்க. நிறையா ஏன்னா தேமுதிக அந்த கட்சி ஆரம்பிக்கும் போதே வந்து திமுகவுக்கு எதிர்த்து தான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. ஒரு பெரிய பிரச்சாரமே நடந்துச்சு. ரெண்டுக்குமே எதிர்த்து, திமுகவும் அண்ணா திமுகவும் எதிர்த்து தான் அது வந்து தலைவர் கேப்டன் சொல்லும் போது கூட மக்களோடையும் தெய்வத்தோடும் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்லுவார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது கட்சியோட கொள்கையே மீறி போகிற ஒரு செயலாக தானே பார்க்கப்படுது. இல்லை, அது ஆக்சுவலி அதுதான் நான் சொல்கிறேன். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. பட் இப்போ போயிருந்தது நம்ம 2016 போயிருக்கலாமே. அன்னைக்கு வந்து 55 சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. தலைவர் கலைஞர் அவர்களே பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொன்னார். திரு வைகோ அவர்கள் பழம் நழுவி நஞ்சு பாலில் விழுந்துடக்கூடாதுன்னு அவர் ஒரு கவுண்டர் கொடுத்தாரு. ஸோ அப்போ அன்னைக்கே நம்ம போயிருந்துருக்கலாமே. சார் இன்னைக்கு நீங்கள் 10 சீட்டுக்கு போகிறதுக்கு ஏன் 2016 55 சீட்டு போகல? ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. என்னைய மாதிரி எத்தனையோ கேப்டனுடைய தொண்டனுக்கும் நிர்வாகிக்கும் மன்றத்தில் உள்ளவங்களுக்கும் அந்த கொஸ்டின் மார்க் இருக்கும்ல. அப்போ அன்னைக்கு போயிருக்கலாமே. இதோட கட்சி அன்னைக்கு நல்லா இருந்திருக்கும், அதுக்கப்புறம் கட்சி ஸ்ட்ராங்காக இருந்திருக்குமே. அன்னைக்கு அப்போ போகாததுக்கு என்ன காரணம், யார் காரணம்? இப்போ அதை நம்ம கேட்கலாம்ல. சரி, நீங்கள் வந்து அதுதான் சொல்கிறேன். அப்படி பார்த்தா நீங்கள் வந்து அதிமுகவோட 2011 தான் கூட்டணி போனார் தலைவர். ஸோ அது அரசியலில் வந்து எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். அது நம்ம சொன்ன மாதிரி தான், எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. பட் என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் இன்னைக்கு 10 சீட்டுக்கு போனதுக்கு அன்னைக்கு நீங்கள் 55 சீட்டுக்கு போயிருக்கலாமே. கூட பேசியிருந்தால் இன்னும் 59 சீட்டு 60 சீட்டு கூட கொடுத்துருப்பாங்களே. ஏன்னா நாங்கள் இருக்கிறோம். அன்னைக்கு 2016 தலைவர் கூட நாங்கள் ஒரு 17-18 பேர் இருக்கிறோம். அப்போ தலைவர் சொல்கிறாரு, அப்போ வந்து திமுகவோட போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் எல்லாருமே சொல்கிறோம் போகலாம் அப்படின்னு சொல்கிறோம். தலைவர் வீட்டுக்கு போனதுக்கு அடுத்த நாள் வரும்போது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. எப்படி? அது நமக்கு தெரியாதுல்ல. அது நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய முன்னாடி அவருடைய தாட் வந்து அவங்களோட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இல்லை, ஃபஸ்ட்டு வந்து தனியாக நின்னார். 2011 அதிமுகவோட இருந்தார். அப்புறம் சட்டமன்றத்தில் பிரச்சனையாகி நாக்கத்துருத்தி கையை உயர்த்தி பேசி அம்மையாரை எதிர்த்து, யாருமே எனக்கு தெரிஞ்சு எதிர்த்திருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அம்மையார் வந்து கை நீட்டி நாக்கத்துருத்தி பேசினது கேப்டன் ஒருத்தராக தான் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அதுதான் அவரை வந்துட்டு ஒரு அடுத்த தலைவராக பார்க்க வச்சதே அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அப்போது 2011
நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக திமுகவோட போயிருந்திருக்கணும். திமுகவோட தலைவர் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் இப்போ வந்து 2011 அம்மையார் ஜெயலலிதா நம்மளை வந்து சட்டமன்றத்தில் அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பி, அப்போ நீங்கள் வேணால் சங்கரங்கோயில் தேர்தல் இடைத்தேர்தலில் நின்றுங்க, ஜெயிச்சு பாருங்கள், அப்படி இப்படிலாம் நம்ம சவால்லாம் விட்டாங்கல்ல. அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணியிருக்கோன்னா திமுகவோட தான் போயிருந்திருக்கணும், அவங்கள பழி வாங்கணும்னா. புரியுதுங்களா? அப்போ திமுகவுக்கு போகலையே நீங்கள். நல்லா வாய்ப்பு வரும்போது போகல, வாய்ப்பு இல்லாத நேரம் வந்து நீங்கள் வந்து 10 சீட்டுக்கு வந்து நம்ம போகிறோம்னா அது என்னன்னு தெரியல. ஓகே. ஸோ இப்போ கட்சியை விட்டுற தேமுதிகவை பற்றி நிறைய பேசிட்டு இப்போது உங்ககிட்ட வர நீங்களுமே தேமுதிகலேருந்து வெளியில் வந்தப்போ திமுகவில் சேர்ந்துருக்கலாம், இல்லை தாவேக்கான ஒரு கட்சி இருக்குது அதில் சேர்ந்துருக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு அதிமுகவில் போய் சேரணும் அப்படின்னு நினச்சது ஏன்? என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். சரி, இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து நான் வந்து ரிசைன் லெட்டர் அனுப்பிச்சேன். நான் பொதுவாகவே எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே போயிடுவாங்க, பதவியோடையோ இல்லை என்ன பொறுப்பில் இருக்குமோ அதோட போவாங்க. எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா எனக்கு வந்து சினிமாவிலையும் குரு கேப்டன் அவர்கள், அரசியலும் எனக்கு வந்து கேப்டன் அவர்கள் தான். ஏன்னா வந்து அவர் யதார்த்தமான மனிதர். நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச சினிமாவிலும் சரி, அரசியலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, அப்படி ஒரு மனிதரை நம்ம பார்க்க முடியாது. அப்போது எனக்கு என்ன 10:30 மணிக்கு நான் ரிசைன் லெட்டர் அனுப்புகிறேன். என்னை வந்து கட்சிக்காக நான் கடுமையாக உழைத்தேன். நான் மன்றத்திலேயும் வந்து பல பதவிகளை வகித்தேன், கட்சியிலையும் பல பதவிகளை நான் வகித்தேன். 3 முறை நான் சட்டமன்ற தேர்தலில் நின்றேன். என்னுடைய மேலே வந்து கட்சிக்காக பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது. தமிழ்நாடு முழுதும் எனக்கு ஒரு 17 கேஸ் இன்னும் நிலுவையில் இருக்குது. தமிழ்நாடு முழுதும் திமுக ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியிலும் என் மேலே தொடரப்பட்ட வழக்கு 17 வழக்கு இருக்குது தமிழ்நாடு. என்ன காரணங்களுக்காக இந்த வழக்கு? நம்ம மேடையில் பேசுறது, நம்ம தலைவருக்காக பேசுறது, இந்த மாதிரி அவதூறு வழக்குகள் நிறைய இருக்குது. அப்போ இந்த மாதிரி இவை எல்லாமே கேப்டன் என்கிற ஒற்றை சொல்லுக்காகத்தான் நான் எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிட்டேன். என்னைய வந்து நீங்கள் வந்து பதவியிலிருந்தும் கட்சியிலிருந்தும் விடுவிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நான் ஒரு லெட்டர் எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு, எல்லாருக்குமே தலைமை கழகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு, மெயிலில் அனுப்பிட்டு, ரிஜிஸ்டர் லெட்டர் அனுப்பிட்டு, நான் எதிர்பார்த்தேன். ஒரு 4.5 hours நான் வெயிட் பண்ணேன். 4.5 hours வெயிட் பண்ணி அவங்க கூப்பிடுவாங்க, பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். கூப்பிட்டு பேசியிருந்தால் நான் டெஃபரெண்ட்டாக போயிருப்பேன் நான். ஸோ அப்போ அதுக்கு அவங்க காரணம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த லெட்ரு, ரிசைன் லெட்டர் வந்து ப்ரெஸ்ஸுக்கு அனுப்பிட்டாப்புல. ஏன் ப்ரெஸ்ஸுக்கு அனுப்புனா கூப்பிட்டு பேசக்கூடாதா? கூப்பிட்டு பேசியிருக்கலாமே. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணார். எக்மோரில் நல்லதம்பி அண்ணன்னு ப்ரெஸ்லெல்லாம் கொடுத்துட்டு திரும்ப கூப்பிட்டு அவரை வச்சு பேசி சமாதானம் பண்ணி பண்ணாங்க. நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 4.5 hours நான் வெயிட் பண்ணுறேன். அங்கேருந்து எனக்கு ஃபோன் வரல. தமிழ்நாடு முழுதும் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் கேடஸ் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, வந்து நீங்கள் கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபோன். பட் இதுக்கு இடையில் எனக்கு வந்து அழைப்புகள் நிறையா வந்துச்சு. மற்ற கட்சியிலேருந்து வந்துச்சு, தாவேக்காலேருந்து வந்தது, பிஜேபியிலேருந்து வந்தது. சரி, நான் பார்த்தேன். ஏன்னா பொதுவாகவே நம்ம வந்து ஆரம்ப காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா திமுகவை தான் நம்ம நிறைய அட்டாக் பண்ணியிருப்போம் நம்ம கட்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா. சரி, அப்போ என்னுடைய சாய்ஸ் ஓகே, ஏடிஎம்கே பெட்டராக இருக்கும் அப்படி. அப்போ நீங்கள் கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அப்போ உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு சிஎம் அவர்கள் வந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்பீங்க. அது மாண்பு, அது நாகரிகம், அது அரசியல் மாண்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் தமிழக முதலமைச்சரோட படம் நடிச்சிருக்கேன் 40 years பேக். அவருடைய ஃபஸ்ட்டு படத்தில் நான் அவரோட நடிச்சிருக்கேன். ஓகே. ஸோ வந்து அவர் கல்யாணத்துக்கு வந்தார். பட் என்னுடைய சாய்ஸ் வந்து ஏடிஎம்கே இருந்தது. அதனால் உடனடியாக நான் வந்துட்டு ஐயா எடப்பாடி முன்னிலையில் வந்து நான் வந்து அதிமுகவில் வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே. இன்னொரு காரணமும் இருக்குது. சொல்லுங்க. எம்ஜிஆர் அவர்கள். ஓகே. ஏன்னா எங்கள் குரு, எனக்கு குரு கேப்டன் வந்து குருவாக மதித்தவர் எம்ஜிஆர். ஸோ அவருடைய இயக்கம் அது. என்ன அப்படின்னா, நீங்கள் தேமுதிகலேருந்து ரிசைன் பண்ண உடனே எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து நீங்கள் கண்டிப்பாக அதிமுகவுக்கு வருவீங்க. என்ன காரணம் அப்படின்னா, தாவேகா விஜய் அவர்கள் சோஷியல் மீடியாவில் மீசை ராஜேந்திரன் அவர்கள் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ், குறிப்பாக விஜயை பற்றி சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து ஒன்னொன்றுத்துக்கும் ரிப்ளைஸ் பயங்கரமாக வரும். அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. நீங்கள் சொன்ன நான் மீசையே எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் வந்து இப்போ வரைக்குமே போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேரோட எதிர்பார்ப்புனா கண்டிப்பாக ஒரு தாவேகா போக மாட்டார், எப்படி போய் அவர் ஆதரித்து பேசுவார் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கீங்க, விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் இது வந்துட்டு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அன்டெஸ்டட் லீடர், அன்டெஸ்டட் பொலிட்டிக்கல் லீடர்.
ஸோ விஜய் வந்து ஒரு அன்டெஸ்டட் அன்டெஸ்டட் ஓகே. அவர் நிரூபிக்கணுங்க சார். 3 வருஷம் கட்சி ஆரம்பிச்சுட்டு எத்தனை 2 இடைத்தேர்தல் நடந்தது, பார்லிமெண்ட் தேர்தல், அதெல்லாம் நிற்காம நான் எடுத்த உடனே சட்டமன்ற தேர்தல் இருந்து நான் முதலமைச்சர் ஆயிடுவேன்னு சொன்னா அது என்ன கணக்கு? அது என்னன்னா தாவேகா வந்துட்டு 234 தொகுதிகளை தனித்து போட்டி அப்படின்னு சொன்ன உடனே கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணாரு. இப்போ அதுல ஒரு கேண்டிடேட் வந்து காணாமலே போயிட்டாரு. அது வாழப்பாடி, இது ஐ மீன் எடப்பாடி தொகுதியில. என்ன விஷயம்னா 230 எடப்பாடி தொகுதி மட்டும் தானே சொல்றியே? சேப்பாக்கம் தொகுதியில ஆலய காணுமா? எங்க கிளப்ல இருக்காருங்க, துறைமுகத்திலையும் ஆளை காணுங்கிறாங்க. நான் இதை முதல்லயே சொல்லியிருக்கிறேன், அரசியல் அப்படிங்கிறது ஒரு தனி விளையாட்டு, புரியுதுங்களா? நீங்க சொன்னீங்க 234 தொகுதியிலும் அவர் வேட்பாளராக போட்டாருன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மையிலேயே அவருடைய மன்றத்தில் இருந்து வந்தவங்களான்னு பாருங்க. இப்போ கேப்டன் வந்து 2006 வந்து 234 தொகுதியில போட்டாரு, 2 பேர் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. 232 வேட்பாளர்கள் நின்னாங்க. அந்த 232 பேரும் மன்றத்தில் உள்ளவங்க. ஸோ இவனெல்லாம் அந்த டயத்தில் வந்து விலை பேசினாங்க, நான் போகலையே. ஸோ இங்கே வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 60லேருந்து 63 வேட்பாளர் இல்லை, 170 சம்திங் தான் இருந்தாங்களாம். அதை திரும்ப புறக்கி எடுக்கிறதுக்குள்ள ஒரு 30 எடுத்திருக்காங்க வேட்பாளர்களை. திரும்ப ஒரு 33 வேட்பாளர்களை வந்து மற்ற கட்சியில இருந்து போனவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு கம்பம் தொகுதியில மிஸ்ரான்னு ஒருத்தர் நம்ம இயக்கத்தில் இருந்தவர், அப்புறமா அவர் ஒரு ஒரு இயக்கம் ஏதோ ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு அவரை சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அதிமுகவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருநெல்வேலியில் ஒருத்தர் வந்துட்டு சீட்டு கேட்டு அவருக்கு சீட்டு இல்லைன்னா உடனே சீட்டு, 1 மணி நேரத்தில் சீட்டு. அந்த பக்கம் போனாலே, இப்போ நான் போனால் கூட கூப்பிட்டு வாங்க நீங்கள் 3 தடவை நின்றுருக்கீங்க, இந்தாங்க ஒரு சீட்டுன்னு கொடுத்துருப்பாங்க போல. பட் அந்த காம்போ எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க தாவேகால இருந்து விஜய்க்கு பிரச்சாரம் பண்ணணும்னா எப்படி பிரச்சாரம் பண்ணி இருந்திருப்பீங்க?